ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7ல இருக்க இந்தியன் எக்கானமி ஒன் லைன் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பார்ட் 2 வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலா இதுல 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு லைன் விடாம எல்லா லைன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 51st question, when did India's population begin increasing rapidly? டக்குன்னு இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிரும். அது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1921ல. ஸோ இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ரொம்ப சடனா ஏற்கனவே அதிகமாயிட்டு இருக்க அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகமா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1961ல. இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இயர் டிட் இந்தியாஸ் பாப்புலேஷன் எக்ஸீட் 1 பில்லியன்? எப்போ 1 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியா ரீச் ஆச்சுன்னா 2001ல ரீச் ஆயிருக்கு. நமக்கு அர்பனைசேஷன் உருவாக்குறதுக்கு லீட் பண்ண பிரைமரி ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுதான் பிரைமரி ஃபேக்டர் விச் லீட்ஸ் டு அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆன்சர் தானா இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எக்ஸாக்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க சைமல்டேனியஸா புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணணும். வாட் இஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா? 1901ல இருந்து 11 வரைக்கும் இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 23 இயர்ஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்டா 63 இயர்ஸா வந்து வந்திருக்கோம். ரொம்ப முன்னாடி 1901ல எல்லாம் பாத்தீங்கன்னா 23 இயர்ஸ் தான் அதிகபட்சமான வாழ்க்கை அவங்களுடைய லைஃபோட எக்ஸ்பெக்டன்சியா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட், மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் பீகார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லீஸ்ட் டென்ஸ் வந்து நமக்கு அருணாச்சல் பிரதேஷ். அங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுனால அருணாச்சல் பிரதேஷ். விச் சிட்டி இன் இந்தியா இஸ் நோன் ஃபார் த ஹையஸ்ட் ரயில் கனெக்டிவிட்டி? கொல்கட்டால தான் ஹையஸ்ட் ரயில் கனெக்டிவிட்டி இருக்கு இந்தியால, என்டையர் இந்தியால. இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து டோட்டலா 63,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. ஆல் ஓவர் இந்தியால நமக்கு இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் 63,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. எனர்ஜி ரிசோர்ஸ் நமக்கு ரெனியூவபிலிட்டி பேஸ் பண்ணி எத்தனை வகையா கிளாசிஃபை பண்றாங்கன்னா நான் ரெனியூவபிள் அண்ட் ரெனியூவபிள் சொல்லிட்டு நம்மளுடைய கிளாசிபிகேஷன்ஸ் எனர்ஜி சோர்ஸ் வந்து 2 டைப்ஸா நமக்கு வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய ரெனியூவபிலிட்டி 2 டைப்ஸ், ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். விச் எனர்ஜி சோர்சஸ் கன்சிடர் நான் ரெனியூவபிள்? ஒன்ஸ் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா திருப்பி அது உருவாகிறதுக்கு பல்லாயிரம் வருஷம் ஆகும். அப்படிங்கிறது என்னன்னா கோல். அது வந்து நமக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாமே கவர் ஆகும்ல. பெட்ரோல், டீசல் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகும். எடுத்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது அவ்வளவுதான். ரொம்ப சீக்கிரமா வரது வந்து ரெனியூவபிள். அது நமக்கு சோலார் அதெல்லாம் வந்து ரெனியூவபிள்ல வரும். நான் ரெனியூவபிள்ல இங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்ல இருக்கு. விச் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் சோலார், விண்ட், ஜியோ தெர்மல்? ஸோ சோலார்ல, விண்ட்ல காத்துல இருந்து, சூரியன்ல இருந்து, ஜியோ தெர்மல் நமக்கு பூமி கடையில இருக்க அந்த ஹீட்ல இருந்து எடுக்கிற சோர்சஸ்ல நமக்கு ரெனியூவபிள். நமக்கு எடுக்க ரொம்ப கம்மி காலத்திலேயே திருப்பி அது வந்து ஜெனரேட் ஆயிரும். விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் த டாப் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்? கோலுக்கு இந்தியால எது டாப் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் தான் இந்தியால கோலுக்கு டாப் ப்ரொடியூசரா இருக்காங்க. வேர் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அயன் ஓர் டெபாசிட் லொகேட்டட்? ஒடிஷால தான் இந்தியால லார்ஜஸ்ட் அயன் ஓர் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. விச் கண்ட்ரி இன் இந்தியா is largest producer of crude oil? crude oil இந்தியால largest producer இந்தியா தான். அதுல எஸ்பெஷலி 2 ஸ்டேட்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு அசாம், இன்னொன்னு வந்து குஜராத். which mineral is essential for making electrical insulators? எந்த ஒரு மினரல் நமக்கு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப எசென்சியலா தேவை அப்படின்னா மைக்கா. வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஜியோகிராபிக் டிவிடெண்ட்? நமக்கு வந்து யங் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதா இந்தியாவோட ஜியோகிராபிக் டிவிடெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சிக்னிபிகன்ஸா இருக்கிற ஒரு ஃபேக்டரா வந்து இருக்குது. அடுத்து 67th கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி இஷ்யூ வித் இந்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பிரைமரி இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வீக்னஸ். நம்ம கிட்ட பவர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் இதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படிங்கறதான் வீக்னஸா வந்து பாக்குறோம் அக்கார்டிங் டு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணும்போது. 68th கொஸ்டின், விச் செக்டர் ஆஃப் இந்தியாஸ் எக்கானமி டஸ் அக்ரிகல்ச்சர் ரெப்ரசன்ட்? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவில பிரைமரி செக்டாரா இருக்குது. விச் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் அ கண்ட்ரிஸ் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்? ஸோ எந்த இண்டெக்ஸ் நமக்கு பிசிக்கல் குவாலிட்டி இங்கே கொடுத்தாங்க, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கறதா. த இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி கண்ட்ரிஸ் பிசிக்கல் குவாலிட்டி. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதுவும் நமக்கு பிசிக்கல் குவாலிட்டியை
மெஷர் பண்ணும். Which state in India has the highest crude oil? So highest crude oil repeat ஆகுது பாருங்க. ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அசாம்ல நமக்கு ஹையஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது. வாட் இயர் டிட் இந்தியாஸ் பாப்புலேஷன் க்ரோ பை த ஹையஸ்ட் டீகேடல் growth? ஹையஸ்ட் டீகேடல் growth ரேட் வந்து எந்த ஸ்டேட்னு பார்த்தா பீகார்னு பார்த்தோம். அது எந்த வருஷம்னா 2001ல இருந்து 2011 வரைக்கும். இந்தியாவில் க்ரூட் ஆயில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது அசாம் அண்ட் குஜராத்ல இருந்து தான் க்ரூட் ஆயில் நமக்கு வந்து எடுக்கிறோம். இந்தியாவில் க்ரூட் ஆயில்ல அதிகமா வந்து எடுத்துட்டு இருக்கோம். விச் எனர்ஜி சோர்ஸ் நான் ரெனியூபிள், ரெனியூபிள் நம்ம வந்து சோலார், விண்ட், ஜியோதெர்மல் பார்த்தோம். இங்க நான் ரெனியூபிள் வந்து கோல், ஆயில், கேஸ். இதெல்லாம் ஒன்ஸ் எடுத்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா திருப்பி ரெனியூபிள் ஆகிறதுக்கு நிறைய வருஷம் வந்து எடுக்கும். விச் ஸ்டேட் ஹாஸ் தி ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? பீகார் இஸ் தி ஹையஸ்ட் டென்சிட்டி. கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தி மினரல் ரிசோர்ஸ் தட் மேக்ஸ் அப் 60% ஆஃப் வேர்ல்ட்ஸ் மைக்கா ட்ரேட்? நமக்கு இந்தியா தான் 60% ஆஃப் மைக்கா வந்து என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் நிறைய இருக்குது. இந்தியன் ஸ்டேட் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட தான் இருக்குது. இந்தியாவோட எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டு ஃபெசிலிட்டேட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபெசிலிட்டேட் பண்றது தான் இந்தியாவோட எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மெயின் ஃபங்க்ஷன். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் கோல்டு ப்ரொடக்ஷன்? லிமிட்டட் கோல்டு ரிசர்வ்ஸ். இந்தியா ரேங்க்ஸ் அமாங் தி டாப் ப்ரொடியூசர்ஸ். எக்ஸாக்டா என்ன ரேங்க்னு சொல்லல, பட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அமாங் தி டாப் ப்ரொடியூசர்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? படிச்சுக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது பாத்திரலாம். ஃபெசிலிட்டிஸ் தட் சப்போர்ட்ஸ். ப்ரொடக்ஷன் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றது பேர் தான் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேரளால செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 1000 மேல்ஸுக்கு 1084 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அப்போ மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க. கேரளால செக்ஸ் ரேஷியோட ரேஷியோ நல்லா இருக்கு. விச் ஸ்டேட் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? ஸோ பார்த்துட்டோம், எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். 1048 ஃபீமேல்ஸ் இருக்காங்க ஃபார் மேல்ஸ், கேரளா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பாக்ஸைட் டெபாசிட் வந்து ஒடிஷால இருக்கு. விச் மினரல் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் அலுமினியம்? நமக்கு பாக்ஸைட் தான் அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான மினரல். விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் தி ஹையஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்? இந்தியாலேயே எந்த ஸ்டேட்ல அக்ரிகல்ச்சரை அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ப்ரொடக்ஷன் பண்றாங்க. வாட் இஸ் தி டோட்டல் ஏரியா கவர்டு பை ஃபாரஸ்ட்? 21.2% ஆஃப் டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா. வாட் இஸ் தி பிரைமரி ஃபேக்டர் காசிங் த ரேபிட் growth ஆஃப் இந்தியாஸ் urban ஏரியாஸ்? நமக்கு இந்தியாவோட அர்பன் ஏரியாஸ்ல அதிகமா வளர்றதுக்கான பிரைமரி ஃபேக்டர் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்ட் கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மளுடைய கட்டமைப்பு நல்லா இருக்கிறதும் ஒன்னோட ஒன்று நல்லா கனெக்டிவிட்டியா இருக்கிறது தான் காரணம் அதிகமா வளர்ச்சி அடைகிறதுக்கு. இந்தியாவோட டைமண்ட் டெபாசிட் நமக்கு பனா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. வாட் எனர்ஜி சோர்ஸ் ஃபால் அண்டர் ரெனியூபிள் கேட்டகரி? ஸோ சோலார், விண்ட், டைடல் எனர்ஜி ஆர் ரெனியூபிள் கேட்டகரி. மேஜர் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து நமக்கு ஜார்க்கண்ட். லார்ஜஸ்ட் மினரல் ரிசோர்ஸ், இந்தியாவோட லார்ஜஸ்ட் மினரல் ரிசோர்ஸ் கோல். விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் போர் இஸ் ஒடிஷா. ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் நெட்வொர்க் எக்ஸ்டென்சிவ் வித் ரோட்ஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ். நம்ம கிட்ட ரோட்ஸ் இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, போர்ட்ஸ் இருக்கு, ஏர்வேஸும் நிறைய இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. Where does India stand in terms of global coal productionல இந்தியா வந்து தேர்ட்ல இருக்காங்க. மைக்கா ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இஸ் உத்தரப்பிரதேஷ். மெயின் வந்து நமக்கு யூத்தோட ப்ரொடக்ஷன். எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நம்ம வந்து எதை வைட்டலா யூஸ் பண்றோம்னு பார்த்தா மைக்கால. விச் மினரல்ஸ் வைட்டல் ஃபார் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாஸ் மைக்கா. மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் கோல் ஃபீல்ட்ஸ் ஆர் லொகேட்டட் இன் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட். க்ரூட் பர்த் ரேட்டு 1951ல 39.9ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 100 கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக வந்து 3 பார்ட்ஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்ட் 1ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல ஒரு 50 கொஸ்டின்ஸு. பார்ட் 3ல 100 கொஸ்டின்ஸை பார்த்து டோட்டலாக வந்து கவர் பண்ணிடலாம். இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டான லெசன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக புக்லையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும்.
ஸோ டவுட்ஸ் இருந்தா யூடியூபோட கமெண்ட்ல கேளுங்க, டெலகிராமோட கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.